ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கடந்த சில வாரங்களாக அகிலாவோட லைஃப் ஸ்டோரியும் பாரதியோட லைஃப் ஸ்டோரியும் பார்த்துட்டு வந்தேங்க. நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த உண்மையான ஸ்டோரியை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்குறீங்களே கண்டி லைக் பண்ண மாட்டேன்றீங்க. லைக் பண்ணிவிட்டு இதனால எனக்கு எதனா தெரிவிக்கணுன்னாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அகிலாவோட பாரதியோட தம்பி, பெரிய தம்பி எழிலனோட ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எழிலன் அவன் ரொம்ப சாதுவானவன். யார்கிட்டயே பேச மாட்டான், அமைதியாக இருப்பான். அவங்க அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டான். இப்படியே லைஃப் ஓட்டிகிட்டு இருந்தான். அவனும் பால் பண்ண வச்சு நம்ம பெரிய ஆளான்னு சொல்லிவிட்டு அவன் பால் பிஸ்னஸ் தாங்க செய்யலான்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணான். சரின்னு படிக்க வச்சாங்க. படிப்பும் சரியாக வரல. வேறு என்ன பண்ணுறது, சரி இந்த வேலையாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெருவாக போயிட்டு பால் விற்றுட்டு வருவாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுங்க. அவங்க அம்மாவும் என்ன சொன்னாங்க, சரி உனக்கும் வயசாகிட்டே போயிருக்கு, நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோ அப்படின்ட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதே ஒரு கிராமத்து பொண்ணையே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த கிராமத்து வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமாக அவளும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அந்த வாழ்க்கையை அவள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு நாள் திடீர்னு அவளுக்கு வயிறு வலி ஏற்பட்ட உடனே கிராமத்துலேயே அவள் ஒரு அழகான ஆண் குழந்தைய பெற்றெடுக்கிறா. அந்த ஆண் குழந்தையும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குதுங்க. அந்த அளவுக்கு அழகாக இருப்பாங்க. அது பையன் வளர்ந்து சரி நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அம்மா எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போவான். அதே சமயம் கடையில் அப்பாவுக்கும் உதவியாக இருப்பான். போயிட்டு பால் வியாபாரத்தில் பாலில் பேக்கிங் பண்ணுறதும் வீடாக கொடுத்துட்டு வரதுக்கு போகிறதுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவான். இதே மாதிரியே போயிட்டு இருந்துச்சுங்க அவனோட லைஃப்பும். பண்ணையில் போய் பால் வாங்கிட்டு வருவார் அவங்க அப்பா. வந்ததும் வீட்டுக்கு வருவார். இதே மாதிரியே லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதனோட தொடர்ச்சி வீடியோவை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.